ரோட்டில் கடை வச்சு எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. நல்லா உடம்பு முடியாது, மருந்து மாத்திரை கூட வழி கிடையாது. அதை விற்றாலும் வீட்டு வாடகை கொடுக்க முடியாது, எல்லாமே பண்ண முடியாது. ஏற்கனவே உடம்பு பிரச்சனை வந்தாங்க, எல்லாம் சேர்த்து போட்டு வச்சு போகிறாங்க. நாங்கள் எங்கே கடை வைக்கிறது எங்களுக்கு ஒரு வாரம் போட்டுனா கூட நாங்கள் போட்டு போவோம். எங்களுக்கு எந்த ஆம்பளையும் கிடையாது. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோம், எல்லாம் இல்லாதவங்க தான் யாரும் இருக்கிறவங்க கிடையாது. நானே உடச்சேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரத்துக்குள்ள எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சேன். சொல்லிக்கிட்டே இப்படி பண்ணால் நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. எங்களுக்கு என்ன வாழ்வாதாரம்? நாங்கள் 30 வருஷமா நல்லா போடுறோம். இன்னைக்கு சித்திரா போடுறது எடுக்க சொல்லுவாங்க, கார்த்திகை மாதம் எடுக்க சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்து எடுக்கணும்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு கூட யாரும் முதலமைச்சர் வந்தாங்க, எடுக்க சொன்னாங்க, எடுத்துட்டு உட்காட்டோம். உடம்பு ஹாஸ்பிட்டலுக்கு வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சு போகிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு வாழ்வாதாரம் சொல்லுங்க. இல்லையா எங்களை எல்லாத்தையும் பண்ணிட்டு வச்சுட்டு கூட அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டோம். நாங்கள் இங்கே ஒரு 30 வருஷமாக கடை வச்சுருக்கோங்க சார். இப்போ எப்போவுமே வந்து தீபத்து டைம்லேயும் பௌர்ணமி டைம்லையும் கடை காலி பண்ண சொல்லுவாங்க. நாங்கள் அப்பால தள்ளின்னு போயிடுவோம். இப்போ வந்து திடீர்னு எல்லாம் கடையெல்லாம் எடுங்க அப்படின்னு வண்டியோடு வந்து நின்று இது பண்ணுறாங்க. எங்களுக்கு இதை விட்டால் வேறு வாழ்வாதாரம் கிடையாது. இதை வச்சு தான் பசங்களை படிக்க வைக்கிறதோ வாடகை கட்டுறதோ எது ஒன்றுமே. இப்போ இங்கே ஃபுட் லைசன்ஸும் கொடுத்துருக்காங்க, லைசன்ஸும் கொடுத்துருக்காங்க கடை வைக்கிறதுக்கு, அதுக்கு லோனும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ திடீர்னு எடுக்க சொன்னால் எங்களோட நிலமெல்லாம் என்ன ஆகிறது? நாங்கள் எப்படி கட்டுறது? மறுபடியும் முதல்ல எப்படி பொறுத்து எங்கள் வீட்டு வாழ்க்கையெல்லாம் நாங்கள் எப்படி பார்க்க முடியுங்க? மாநகராட்சிக்கு தினந்தோறும் எவ்வளோமா வரி கட்டுறீங்க? 30 ரூபா கட்டுறோங்க. 30 ரூபா டெய்லியும் கட்டுறோம். லைசன்ஸும் கொடுத்துருக்காங்க, அவங்களே லோனும் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பில் வந்து எப்படி தராங்க? கம்ப்யூட்டர் பில்லு கிடையாது, பேப்பரில் தான் எழுதி கொடுக்குறாங்க. நகராட்சி இதுன்னு சொல்லிட்டு ஒரு பில்லு, எல்லோ கலரில் ஒரு பில்லு கொடுக்குறாங்க, கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ திடீர்னு வந்து நீங்கள் எல்லாத்தையும் எடுங்க, இல்லைன்னா வண்டியில் எல்லாம் வாரி போகும். நிறைய பேருக்கு வாரி போட்டுன்னு போயிட்டாங்க, எடுத்துன்னு போகிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு வாழ்வாதாரமே இதுதான். இதை விட்டால் வேறு வேலையே எங்களுக்கு தெரியாது. கடை வாங்கி தான் கடை போட்டுன்னு இருக்கிறோம், ஏதோ எங்கள் வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கோம். இப்போ திடீர்னு எடுனா நாங்களாம் எங்கே போகிறது? வாழ்வாதாரமே இல்லாமல் நாங்களாம் சாகணும் எல்லாம் புள்ள குட்டியோட. வரல, கால் வரல, நாங்கள் இந்த பைப்பை நம்பி தான் இருக்கிறோம். ஏதோ ஓரமாக வச்சுக்குன்னு சொன்னால் கூட நாங்கள் ஓரமாக வச்சுக்கோம். சுத்தமாக எடுன்னு சொன்னால் நாங்களாம் எப்படி சார் போய்க்கிறது? இப்போ ஒரு நாளைக்கு மாநகராட்சி நீங்கள் எவ்வளோ வரி கட்டுறீங்க? 20 ரூபா வரி கட்டணும் சார். 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா கடைக்கு தகுந்த மாதிரி வாங்குறாங்க. இப்போ அது 20 ரூபா நீங்கள் கொடுக்குறது எவ்வளோமா பில்லு கொடுக்குறாங்க? 20 ரூபா பில்லு அந்த கொடுக்குற பில்லு கொடுக்குறாங்க சார். அண்ணா, நான் கோயிலாண்ட 30 வருஷமா கடை வச்சிருக்கேன். எப்ப பாரு கோயிலாண்ட கடையை காலி பண்ண சொல்லுவாங்க. இப்போ காலி பண்ணிட்டோம். இப்போ சாப்பாட்டுல நாங்க என்ன பண்ணுவோம்? 30 வருஷமா வச்சிருக்கோம் கோயிலாண்ட, 30 வருஷமா கடை வச்சிருக்கோம். தள்ளு வண்டியில தான் கடை வச்சிருக்கோம். எங்களை எப்ப பாரு காலி பண்ண சொல்றாங்க. இப்ப கட்டி தரேன்றாங்க. எப்ப கட்டி தருவாங்க? இல்ல, அதெல்லாம் விடல. 30 வருஷம் பில்லு கூட இருக்கு எங்களுக்கு. ஏலெல்லாம் எதுவும் விடல. நான் தேங்காய் பழ கடை மட்டும்தான் ஏலம் விட்டது. எங்க கடை அண்ணா 30 வருஷம் வச்சு நாங்க கோயிலுக்கு கட்டி இருக்கிறோம். ஆனா எங்களை காலி பண்ண இப்ப கூட நேத்து கூட வந்து காலி பண்ணிட்டாங்க. அது தேங்காய் பழ 3 கோடி ரூபாய் ஏலம் எடுத்தது. இவங்க நாங்கெல்லாம் கோயிலாண்ட வச்சோம். இப்ப அங்கேயும் காலி பண்ணிட்டாங்க.